யார் தாவீதுன்னு இப்போ தெரிதா? போகிறதும் தாவீது மாதிரி போனது, அபிஷேகத்தோடு சோத்திரம் சோத்திரம்னு. அது கை கூப்பி சோத்திரம் வைக்கிறப்போ ஒரு கம்பீரம் இருக்கும். சோத்திரம் ஐயா, சோத்திரம்மா. அது லைக் போல்ஸ், லைக் மைண்டட், எல்லாம் ஒருமித்து இருக்கிறவங்க. பரிசுத்தவான்கள், இவர் நீதிமான். சோத்திரம் சோத்திரம். பழைய ஆள் ஒருத்தன் வந்துட்டான். பழைய ஞாபகம்லாம் வருது எனக்கு. இப்போ எப்படி இருக்கும்? ஆத்திரமா சோத்திரமா? அவ்வளோதான். அங்கே ஆரம்பிச்சு இங்கே ஒரு கச்சேரி அங்கே போயின்னு இருக்கோம் கல்யாணத்தில். நான் அவனை தனியாக கூப்பிட்டு போய் அது எப்படி நீ சொல்லுவேன் ஒன்று இல்லை, எப்படி வாங்கினியே கொடுத்தியா, இப்படியே போயின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டு கடைசியில் இங்கே பார்த்தேன். அவன் வந்த தோரணமே போயிடும். நான் என்ன தான் வெள்ளையும் ஜோலையும் போட்டு போனாலும் அவ்வளோதான், அது ரணக்கெல்லாம் ஆகிடும் அந்த இடம். அந்நிய பாஷை பேசுகிற உதடுகள் இப்போ அந்நிய பாஷை பேசுது. என்ன நீ லேஸ்பட்டாலும் நினைக்காத, நான் ஒன்று அவ்வளோ சாமானியமானவன் எடை போட்டுறாத. நானே சொல்கிறது. இங்கே பலிபீடத்தில் தேவ சாயல், தேவனுடைய ஆட்டுக்குட்டி அது இதுன்றது. இப்போது ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு, தேவன் விலகிட்டார். இப்போது வேறு மாதிரி ஜீவியம் இருக்குது. முகம் இப்போ யார் கோலியாத்து யார் தாவீதுன்னே தெரில. இப்போது தாவீதே உனக்கு கொடுத்த அபிஷேகம் எது இருக்குது? பெலிஸ்தீனை அழிப்பதற்கு. அதே போல் அழித்தார் மிஸ்டர் டேவிட். அது அப்படியே உயர்வு வர ஆரம்பிச்சிது. புகழ்ச்சி தெரியாதவங்களாம் புகழ ஆரம்பிச்சிட்டான். அந்த புகழ்ச்சியே பிரச்சனையாயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனாலும் ஜெயிச்சது தானே. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. ஒரே நாளில் முதல்வர் ஆகிட்டார் இவர். ஒரே நாள் சிங்காசத்துக்கு போயிட்டார். அதுதான் டீல். ராஜ்யத்தில் பாதி தரேன், பொண்ணை தரேன், மண்ணை தரேன், பொருளை தரேன்ட்டு கட்சியில் அவனுக்கு மண்ணை வாயில் போடுற மாதிரி பண்ணிட்டான் நம்மால். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது எல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட மருமகனுங்களுக்கும் நடக்கிறது தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்த தாவீது ஒரு காலகட்டத்தில் பெலிஸ்தர்கிட்டே வேலைக்கு போயிட்டார். அதுதான் பாயிண்ட். ஆசீஷ் நீ எனக்கு உத்தம, ஆசீஷ்ன்ற பெலிஸ்த ஒரு தளபதி சொல்கிறான், நீ உத்தம, நீ வந்ததில் பெலிஸ்தர்கிட்டே வேலைக்கு போயிட்டார். ஒரு கூட்டத்தை கூட்டு போய் பெலிஸ்தர்கிட்டே வேலைக்கு போயிட்டார். ப்ரெஷரு, வீட்டில் ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியல. இவங்க கொடுக்குற டார்ச்சர், இவங்க பொண்ணு கொடுக்குற டார்ச்சரு, மாமனார் ஒரு பக்கம் டார்ச்சர்னால் வீட்டில் நம்பி படுக்க முடியல. இது என்ன பண்ணணுன்னே தெரில. ஒரு வாட்டி தான் தெரியாமல் பண்ணிடுச்சு. ஜன்னல் திறந்து இறக்கி விட்டுச்சு. அதான் வாழ்க்கையில் பண்ண பெரிய மிஸ்டேக் அதுன்னு சவுல் சாட ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கே போட்டு தள்ளிட்டு வேண்டியது. அவனை என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டியம்மா, ஐயோ சாரி டேடிட்டு இது கேட்டிருக்காரு இவர். எவனை நம்பி ரசம் சோறு கூட தின்ன முடியாது, அதுக்கிட்ட எதை வச்சு கொடுக்குமோ தெரியாது. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் போயின்னு இருக்குது தாவீது வாழ்க்கை. இப்படி போயிட்டே இருக்கிறப்ப கடைசியில் என்னாச்சு, எந்த பெலிஸ்தனை நீ அரசியல் பண்ணி மேலே வந்தியோ, அது ஒரு அரசியல் தானே அது. அவனை நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு இப்போ அவங்ககிட்டே வேலைக்கு போயிட்டான். அந்த இனத்துக்கிட்டே கோலியாத்து செத்துட்டான். ஆனால் பெலிஸ்து கும்பலுக்கிட்டே வேலைக்கு போயாச்சு.